நியூஸ் தமிழ் கழுகு. 2026க்கு தேர்தல் வியூகம் வகுக்க அறிவாலய தலைமை அணுகியிருக்கிற நபரை திமுகவுக்கு ரெகுலரா வேலை பார்க்கிற ஒரு டீமுக்கு பிடிக்கலையாம். தமிழ்நாட்டுல அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கிற நிலையில பிரசாந்த் கிஷோர் மாதிரியே புதுசா ஒருத்தர்கிட்ட சைன் பண்ணி இருக்காங்களாம் திமுக தரப்பு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலப்ப திமுக தரப்பு பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஐபேக் அணியை டிக் அடிச்சு தேர்தல் வேலையை பார்த்தாங்க. பிரசாந்த் கிஷோர் வியூக வகுப்பாளர் வேலையை விட்டுட்டு முழு நேர அரசியல்வாதி ஆனதுனால ராபின் சர்மா தலைமையில செயல்படும் ஷோ டைம் கன்சல்டன்சி நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போட்டு இருக்காங்களாம் திமுக. இவரு ஏற்கனவே ஐபேக்ல வேலை பார்த்தவர் தானா. இந்த ராபின் சர்மா ஏற்கனவே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, மகாராஷ்டிரா மற்றும் மேகாலயாவில் பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வர்றதுக்கு வேலை பார்த்தவராம். இந்த முடிவை திமுக தலைமை எடுத்திருக்கிற நிலையில திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட டீமுக்கு பிடிக்கலையாம். ராபின் சர்மா திமுகவுக்கு புதுசா என்ன செய்ய போறாருன்னு சொல்லி வெயிட் பண்றாங்களாம். இதுக்காக ராபின் சர்மா பத்தி நெகட்டிவ் தகவல்களையும் அலச ஆரம்பிச்சிருக்கா அந்த டீம். விடாமுயற்சி செஞ்சோம், விடாமுயற்சி பொங்கலுக்கு வராததுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கான். அஜித் படமான விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா பட ரிலீஸ் தள்ளி போறதால் லைக்கா நிறுவனம் அறிவிச்சாங்க. விடாமுயற்சி படத்தை தன்னோட மற்ற படங்கள் மாதிரியே கிளினிக்கலா எடுத்திருக்காரு மகிழ் திருமேனி. அதனால சில காட்சிகள்ல நெருடல் இல்லாம கிராபிக் செய்ய முடிவெடுத்ததுதான் ட்ரெய்லர் கூட கட் பண்ணாம இருக்காங்களாம். இதுதான் படம் ரிலீஸ் தள்ளி போக காரணமா. இத அஜித் கிட்ட மரியாதை நிமித்தமா தெரிவிச்சிருக்காங்க. விடாமுயற்சின்னு பெயரை வச்சுக்கிட்டு நீங்களே துவண்டு போகலாம்னு அட்வைஸ் பண்ணுன அஜித் நடிக்கிறதோட என் வேலை முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் பிசினஸ் எல்லாம் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. படம் தள்ளி போனதுனால ரசிகர்கள் மட்டுமில்லாம அஜித் நடிச்ச குட் பேட் அக்லி படக்குழு நாங்களாவது ரிலீஸ் பண்ணியிருப்போம்லன்னு வருத்தத்துல இருக்காங்களாம். தந்தையை போலவே அறுவை சிகிச்சை மூலமா உடல் எடையை குறைச்சிருக்காரா அமைச்சர் மகன். கட்சியில பதவி பறிக்கப்பட்டு வெளியில தலை காட்டாம இருந்த அமைச்சர் நாசரோட மகன் ஆசிம் ராஜா இப்ப உடல் எடை மெலிந்து காணப்பட்டிருக்காரு. இதுக்காக அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காராம். 2016 உடல் எடை அதிகமா இருக்குங்கிறதுக்காக அமைச்சர் நாசர் அறுவை சிகிச்சை செஞ்சு உடல் எடையை குறைச்சாரு. 2016 அவர் வெற்றி பெறாத நிலையில அறுவை சிகிச்சை முடிஞ்சு வந்து ஆக்டிவா அரசியலுக்குள்ள வந்து அமைச்சராகிட்டாருன்னு அதே ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்கிறாராம் அவருடைய மகன் ஆசிம் ராஜா. இதுக்காக பதவி பறிப்புக்கு அப்புறமா ஒரு வருஷத்துக்கு மேல வெளியே தலகாட்டாம இருந்திருக்காரு. எத்தனை நாள் தான் மேயரா இருக்கிறது, நாம ஏன் எம்எல்ஏ சீட்டு கேட்க கூடாதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காரா வணக்கத்துக்குரிய கும்பகோணம். கும்பகோணத்துல 2 காங்கிரஸ் கவுன்சிலர்கள் இருந்தாலும் கூட கூட்டணி தர்மத்துக்காக மேயர் பதவியை காங்கிரசுக்கு கொடுத்தாங்க திமுக. தனக்கு நெருக்கமா இருந்த ஆட்டோ டிரைவர் சரவணனை மேயர் பதவிக்கு கை காட்டினாரு தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் லோகநாதன். ஆனா இப்ப லோகநாதனுக்கே சரவணன் அல்வா கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியினர். தனக்கு முக்கியத்துவம் வேணும்னு லோகநாதன் நினைக்க பிரச்சனை அங்கதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பஞ்சாயத்து காங்கிரஸ் தலைமை வரைக்கும் போய் 2 தரப்பையும் சமாதானம் செஞ்சு வச்சு இன்னும் அந்த பனிப்போர் தீர்ந்த பாடு இல்லையா. மாநகராட்சி நிர்வாகத்திலையும் திமுக கவுன்சிலர் கூட சுமூகமான உடன்பாடு இல்லாததால அங்கேயும் டெய்லி பஞ்சாயத்து தானா. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க 2026 சட்டமன்ற தேர்தல்ல கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கேட்க காய் நகர்த்துறாராம் மேயர் சரவணன். நான் சிஎம்மா இல்ல அவர் சிஎம்மான்னு டென்ஷன் ஆயிருக்காரு பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி.
புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுனால குடிமைப் பொருள் வழங்கல் துறையை பாஜகவை சேர்ந்த சாய் சரவணகுமாருக்கு ஒதுக்குனாங்க. அவர் மேல புகார்கள் எழுந்ததும் முதலமைச்சர் பேச்சை கேட்டு நடக்கலங்கிறதுனாலையும் அவர்கிட்ட இருந்த துறையை என்ஆர் காங்கிரஸோட காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகனுக்கு ஒதுக்குனாங்க. துறை சார்ந்த எந்த முடிவா இருந்தாலும் முதலமைச்சர் ஆலோசனைப்படிதான் நடக்கணும்னு இருக்கிற நிலையில பொங்கல் தொகுப்புல 750 ரூபாய் பணம் வழங்குறது தொடர்பான அறிவிப்பை ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காரு முதல்வர். ஆனா அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அமைச்சர் திருமுருகன் பொங்கல் தொகுப்பா 750 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவிக்க நான் சிஎம்மா இல்ல அவர் சிஎம்மான்னு டென்ஷன் ஆகி இருக்காராம் முதலமைச்சர் ரங்கசாமி. தலைமைச் செயலகத்துல எல்லாருக்கும் ஒரு வழினா தனி வழியில வந்து போறாராம் ஓபிஎஸ். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்துல கோச்சிக்கிட்டு இனி சட்டமன்ற அவைக்குள்ள வரமாட்டேன்னு சபதம் எடுத்த ஓபிஎஸ் அதுக்கப்புறமா எந்த கூட்டத்தொடர்லையும் பங்கேற்கல. அதே போல நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் பங்கேற்காம ஓபிஎஸ் வழக்கம் போல புறக்கணிச்சாரு. ஆனா சட்டமன்ற வளாகத்துக்கு வந்து கையெழுத்து மட்டும் சில நாள் போட்டு போறாராம். அவர் வர்ற நேரத்துல யார் கண்ணுலையும் சிக்க கூடாதுன்னு வழக்கமா சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்ற நுழைவாயில் வழியா வராம அவர் மட்டும் தனியா வேற ஒரு வழியில வந்துட்டு சைலண்டா வருகை பதிவேட்டுல கையெழுத்து போட்டு பின்பக்கமா போயிடுறாராம். சட்டமன்றத்துல செல்வ பெருந்தகை அதிமுகவை விமர்சிக்க அதிமுகவை ஆதரிச்சு கொந்தளிச்சிருக்காராம் காங்கிரஸ் எம்பி. மதுரை மாவட்டம் மேலூர்ல டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கடந்த 8ஆம் தேதி அதிமுகவினர் மாஸ்க போட்டுக்கிட்டு சட்டமன்றம் வந்தாங்க. வழக்கமா எதிர்க்கட்சியினர் பேசும்போது நேரலை கொடுக்கப்படும். ஆனா அன்னைக்கு எதிர்க்கட்சியினர் பேசிய விஷுவல் போட்டோ எதுவும் வெளியாகல. இதனால அன்னைக்கே முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பத்திரிகையாளர்களை சந்திச்சு தங்களோட கருத்துகள் புறக்கணிக்கப்படுறதா விமர்சிச்சிருந்தாரு. ஆனா இதை விட ஒரு படி மேல போய் எதிர்க்கட்சி முகாமில் இருக்கிற காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இது என்ன ஓம் பிர்லா மாடலான்னு நாடாளுமன்றத்துல பாஜக அணுகுமுறைய சட்டமன்றத்துல திமுக கடைபிடிக்கிறதாங்கிற தொனியில பதிவிட்டது அதிமுக காரங்களுக்கு இன்ப அதிர்ச்சி. ஆனா அதே சமயம் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சட்டமன்றத்துல இபிஎஸ் மறைமுகமா தாக்கியும் முதல்வரை மனுநீதி சோழன்னு புகழ்ந்தும் பேசியிருந்தார். மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டது அதிமுகவுக்கு ஆதரவா இல்ல செல்வ பெருந்தகைக்கு பதிலடியான்னு காங்கிரஸ் முகாம்ல சலசலப்பு உருவாகி இருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.